ஹாய் ஹலோ வெல்கம். இன்றைக்கி நம்ம மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் என்ன மூவியை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிஷன் தாஸ் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு ஆரோமலி அப்படின்ற ஃபிலிம் தான். கிஷன் தாஸ் வந்து ஆல்ரெடி முதலும் நீ முடியும் நீன்ற மூவி மூலியமாக யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல பிரபலமான ஒரு ஆக்டர். அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமாக வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ரொமான்டிக் ஜெனரில் வந்திருக்கு. அண்டு இந்த மூவி வந்து சரங் தியாகுன்ற டெபுட் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து குணச்சித்திர நடிகர் தியாகு சாரோட சன் போல். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி தாஸ் டேரக்டராக. அண்டு மூவியோட ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா வந்து ரொமான்டிக் ஸ்டோரியில் என்ன இருக்க போகுது, லவ் தான். பட் அதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பையன் அண்டு லவ் மேலே ஒரு வெறுப்பு இருக்கிற ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் வந்து ஒரு மேட்ரிமோனி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவங்க எப்படி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியாக வந்து யூஸ்வலாக லவ் ஸ்டோரிஸில் பார்க்குற ஒரு இதுதான். ஸோ 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் ஸ்க்ரீன் பிளேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. யூஸ்வலாக மேட்ரிமோனி அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாகவும் போச்சு. பட் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்கலாக போச்சு. ரொம்ப சினிமாட்டிக் தனமாக இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு இது தான் நடக்கும் அப்படின்றத நம்மளே கெஸ் பண்ணுவோம். அண்ட் அஸ் யூஷுவலாக தான் நடக்கும். ஸோ வந்து அதுவுமே வந்து 8 மார்க்ஸ். அண்ட் டேரக்ஷனுக்குமே வந்து 8 மார்க்ஸ் தரலாம். ஒரு டெபுட்டன்ட், அவரால் முடிஞ்ச அளவு நல்லா பண்ணியிருக்காரு. பட் செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா பண்ணியிருந்தால், ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே பண்ணியிருந்தால் ஒன்றுமே நல்லா வந்திருக்கும். அண்டு ஸோ அதுக்கு 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங்காக கிஷன் தாஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ அப்கமிங் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிஷ் கல்யாண், அசோக் செல்வன், அப்புறம் வந்து மணிகண்டன், அந்த லிஸ்ட்டில் வந்து கிஷன் தாஸையும் தாராளமாக சேர்க்கலாம். இவரும் ஒரு ப்ராமிசிங்கான அப்கமிங் ஆக்டராக இருக்கார். தமிழ் சினிமாவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. எமோஷ்னல் சீன்ஸ் ஆகட்டும், காமெடி சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு ஹீரோயினாக சிவாத்மிகா ராஜ்சேகர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆல்ரெடி பாம்ன்ற அர்ஜுன் தாஸ் ஃபிலிம்லேயும் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட செகண்ட் ஃபிலிமாக ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்களுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் சீன்ஸ்லாம் அவங்களுக்கும் நல்லா வந்திருக்கு. 9 மார்க்ஸ் தரலாம் ஆக்டிங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து இந்த ரொமான்டிக் பாட்டத்துக்கு தேவையான அளவு, ஒரு ஃபீல் குட் ஃபிலிமுக்கு தேவையான அளவு நல்லா ப்ளீஸிங்காக இருந்துச்சு. ஸோ 8 மார்க்ஸ் தரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட்டிங் கேஸ்ட்டாக வந்து ஹர்ஷத் கான் வந்து கிஷன் தாஸ் ஃப்ரெண்டாக வராரு. அவர் வர சீன்ஸில் அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் விடிவி கணேஷ் சார் ஆகட்டும், அண்ட் கிஷன் தாஸ் பேரண்ட்ஸாக வரவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு வந்து சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ஒரு 5 to 10 minutes பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கும் 8 மார்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனும் அதர் டிபார்ட்மெண்ட்ஸும் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு பண்ணியிருக்காங்க. பட் மேபி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓரளவு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க, பட் இன்னுமே வந்து பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஓவராலாக வந்து 82 மார்க்ஸ் வருது. உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ஃபிலிம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் இந்த மூவியை பார்க்கலாம். இல்லை மற்ற கமர்ஷியல் ஆடியன்ஸ் அண்ட் அதர் ஆடியன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்சாக இருக்கும். உங்களுக்கு ரொமான்டிக் ஃபிலிம்ஸ், ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா தாராளமாக போய் தேட்டரில் பாருங்கள். ஒர்த்தியான ஃபிலிம் தான். அண்ட் கிஷன் தாஸ் வந்து ஒரு நல்ல அப்கமிங் ஸ்டாராக வர நல்ல சான்சஸ் இருக்குது. மேற்கொண்டு நல்ல குட் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் அவர் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ், பை.